வணக்கம். நாம் இப்போ சில்வர் ETF இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ், அதாவது சில்வர் ETF மூலிமா ஈஸி என்ட்ரி எக்ஸிட் எப்படி ஆகலாம், அதே மாதிரி நோ பிரைனர் 1 2 3 சில்வர் ETF ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துக்கலாம். இது மெயினாக பொசிஷனல் ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். இப்போ இது சில்வர் பிஎஸ், இன்னொன்று சில்வர் ஃபியூச்சர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, சேனல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம பண்ணுறது. நம்ம சில்வர் பார்த்தீங்கன்னா அலாங் வித் கோல்டு ஒரு புல்லிஷாக இருக்குது. ஸோ இப்போ சில்வர் ETF அதை பேஸ் பண்ணி பார்த்துடலாம். அதில் எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு சேனல் கிரியேட் ஆயிருக்கு. சேனல் மீன்ஸ் ஒரு தண்டவாளம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப் டவுன், இங்கே என்ட்ரி எக்ஸிட் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா மார்ச் 24 இந்த சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்ச் சப்போஸ் இங்கே 6870 வாங்கியிருந்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துருந்தா எக்ஸிட் எப்போ உங்களுக்கு ஜூன், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம், அதாவது ஒரு 70s என்ட்ரி எடுத்திருந்தா 94 எக்ஸிட் ஆயிருக்கலாம். 94 எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் என்ட்ரி, அதாவது 1 2 3 ஸ்ட்ராட்டஜி சில்வர் ETF. சில்வருக்கு இன்னொரு யூஸ் என்னன்னா, நாட் ஓன்லி சேஃப் ஹெவன் கோல்டு மாதிரி, கோல்டுக்கு ஒரு யூஸ் தான் சேஃப் ஹெவன் மெயின்லி ஆர்னமெண்டல். சில்வருக்கு ஆர்னமெண்டல் யூஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கு. அதாவது இந்த சோலார் பேனல் அதுக்கெல்லாம் நிறையா யூஸ் ஆகும். ஸோ இப்போது சப்போஸ் நீங்கள் என்ட்ரி 12th ஆகஸ்ட் மண்டே அப்படி என்ட்ரி ஆல்மோஸ்ட் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் வந்திருக்கு. 76 என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா அது 1 2 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் உங்களுக்கு 2 ஆல்மோஸ்ட் 88 ரேஞ்சில் வந்துருக்கு. அதாவது 76 88 ஆல்மோஸ்ட் 12 rupees உங்களுக்கு ப்ராஃபிட். அங்கே மேபி டிபெண்டிங் அப்பான் யுவர் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் இருந்தால் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம் 2 ஆண்ட. ஸோ 1 பார்த்துட்டீங்க என்ட்ரி, 2 ஆண்ட எக்ஸிட். அதுலேயும் மேபி நீங்கள் பார்ஷியல் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். சில பேர் தேவைப்பட்டிருந்தா, சரி நீங்கள் ஒரு 10,000 போட்டிருந்தீங்கன்னா ஒரு 5,000க்கு எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் 1 2 பார்த்துட்டீங்க. 2ல் சப்போஸ் மறுபடியும் வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் வேணும்னா அகைன் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஒரு 88 அப்படி என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 94, ஆல்மோஸ்ட் அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனலுக்கு போயிருக்கு. 94 இருக்கும். ஸோ 88 95 வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 7 rupees கெயின். ஸோ இது 3 1 2 3 மறுபடியும் 4 மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனலுக்கு போயிட்டு மறுபடியும் மிடில் ஆஃப் தி சேனல் 4 அங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் மேபி 4 கிட்ட வரும்போது 92 கிட்ட வரும்போது மேபி கொஞ்சம் என்ட்ரி எடுத்துருக்கலாம், பார்ஷியலாக என்ட்ரி எடுத்துருக்கலாம். சரி மறுபடியும் எப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம், அப்புறம் 4 வந்து மிடில், 5 பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்துச்சு என்ட்ரி. எப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிசம்பர் 9th அரௌண்ட் 82 84 அங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி 4ல் கொஞ்சம் என்ட்ரி எடுத்தீங்க. இங்கே மறுபடியும் 5ல் மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்கணும். ப்ரொவைடட் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் பிரேக் டவுன் ஆகக்கூடாது. இந்த சப்போர்ட் இதெல்லாம் சப்போர்ட், வீக்லி சப்போர்ட் அந்த மாதிரி வரும் இது. ஸோ இங்கே 5 ஆண்ட என்ட்ரி எடுத்து ஆவரேஜ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 84 லெவலில். மறுபடியும் என்னாச்சு பாருங்கள், இப்போது லேட்டஸ்ட்டாக 6 மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 82 84ல் எடுத்திருந்தீங்கன்னா 94 10 rupees கெயின் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் இதை பாருங்கள் 1 75 எடுத்தீங்க. ஸோ இட் வெண்ட் ஆல் தி வே டு 95, மறுபடியும் 82 84 லெவலில் வந்துருக்கு. அதாவது 75 என்னதான் சேனல் பாட்டம் அடுத்த கீழே வந்தால் கூட 84 85 10 rupees அந்த கெயின் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ மறுபடியும் 5ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தா மேபி ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இங்கே ஒரு பார்ஷியல் புக்கிங், ஏன்னா மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் வந்திருக்கு. தே கேன் டேக் அ பார்ஷியல் எக்ஸிட் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு மேபி மறுபடியும் வெயிட் பண்ணலாம். ஒன்று என்ன ஆகும், 6 அதாவது அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே பார்த்தீங்கன்னா 102 104 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் ரியாக்ட் ஆகி இட் மே கம் டவுன், அதாவது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 90 அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், மிடில் ஆஃப் தி சேனல் இங்கே அகைன் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அவங்களுக்கு இஷ்டப்பட்டால் தே கேன் டூ என்ட்ரி. ஹையர் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது எக்ஸிட் பண்ணலாம். லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் எதர் ஃபுல்லாக நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம், இல்லைனா பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் சரி இந்த பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 88 அந்த மாதிரி வரும்போது அகைன் தே கேன் மேக் என்ட்ரி. ஸோ இதுதான் 1 2 3 4 1 பாட்டம், 2 மிடில், 3 அப், 1 2 3 4 5 வந்து ஒரு நம்பர் மாதிரி நீங்களே பார்த்துட்டு இது ஈஸி ஸ்ட்ராட்டஜி. இந்த சேனல் அப்படியே கண்டினியூ ஆகிற வரைக்கும் யூ கேன் கோ. சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா யூ கேன் எக்ஸிட். அதேமாரி டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வரும்போது ஆல்சோ யூ கேன் எக்ஸிட் பண்ணிடலாம் வித் ப்ராஃபிட். ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு என்ட்ரி மற்றும் எக்ஸிட் லெவல் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கல, மறுபடியும் வந்து
பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம், இந்த சேனல் ட்ரேடிங்கில் நாம் திடீர்னு ஒரு 2% இறங்குன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுப்போம். ஆனால் இன்னும் ஒரு 3% இறங்கும், இன்னும் ஒரு 4% இறங்கும். இது மொத்தமே மூணே என்ட்ரி எக்ஸிட் தான். ஒன்று பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் ஒன்று என்ட்ரி எடுக்கணும் இல்லையா. ப்ரைஸ் வந்து மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வரும்போது எக்ஸிட் ஆகணும், இல்லை அங்கே ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தே கேன் என்ட்ரி. ஸோ என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போதுலாம் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் டெஃபினெட்லி தே கேன் மேக் அன் என்ட்ரி. ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இன் பிட்வீன் மிடில் ஆஃப் தி சேனல் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது யூ ஷுட் நாட் டூ எனி திங், வெயிட் பண்ணணும். பாட்டம் எண்ட் வர வரைக்கும் யூ ஷுட் வெயிட் பொறுமையாக. சப்போஸ் அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் டாப்பில் போயிட்டு மறுபடியும் அங்கே நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டீங்க, மறுபடியும் என்ட்ரி எப்போ எடுக்கணும்னா ஒன்று மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல், இந்த எல்லோ லைன் இருக்கு இல்லையா, மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லை பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ உங்கள் என்ட்ரி எங்கே இருக்கணும்னா மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல், பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் தான். இன்னும் மிடில் வரும்போது ஒரு பார்ஷியல் என்ட்ரி போட்டுருங்க, பாட்டம் வரும்போது ஒரு என்ட்ரி போட்டுருங்க. என்ட்ரி வந்து அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட என்ட்ரி ஆகக்கூடாது. அதே மாதிரி அபவ் தி மிடில் ஆஃப் தி சேனல் போச்சுனாலே நோ என்ட்ரி, ஒன்லி எக்ஸிட் தான் பண்ணணும். ஆல்ரெடி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் யாராவது என்ட்ரி இருக்கீங்களோ அவங்களாம் தே கேன் வெயிட் ஃபார் 2 or 3 months அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் வரைக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 104 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்டுக்கும் நான் ஆல்ரெடி ஒரு சேனல் ட்ரேடிங் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம், கோல்டு பிஎஸும் இது நான் போட்டது. ஸோ என்னோட போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். இது ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். தேங்க்யூ.